இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அட நீயா? திடீர்னு எங்க காணாம போனீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் கூட உட்கார குழந்தைங்க தேவையே இல்லைன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சுப்பல்ல. அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? பைத்தியம் பிடிச்சிருச்சா அண்ணா? இப்பெல்லாம் அரசியல் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு. யாரை பார்த்தாலும் தேர்தலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் பிரிட்ஜு அண்ணா. வணக்கம். வணக்கம் பிரிட்ஜு அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. வாங்க வாங்க உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் என் வணக்கம். அண்ணா உங்க தம்பிக்கு கல்யாணம் முடிவானாலும் ஆச்சு, நீங்க தங்க மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அட நிலா மாதிரி ஜொலிக்காம இருப்பாரா சோட்டு? அவரோட தம்பியோட கல்யாண பொறுப்பெல்லாம் இவர் கையில தானே இருக்கு. ஆமா, எல்லாம் அந்த இறைவனுடைய கருணை தான். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் வாழ்க்கைய வாழ்ந்து தானே ஆகணும். ஆனா ஒரு விஷயம், அண்ணன் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா வீட்டுல இருக்கும்போது அண்ணனை விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்றது நல்லாவா இருக்கு? ராஜு சொல்லுங்க. என்னதான் உன் வீட்டுக்கு 4 பக்கமும் செவர் இருந்தாலும் உன் வீட்டு விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. என்னப்பா அது, நீ தினமும் எல்லாருடைய வீட்டையும் நியூஸ் பேப்பரா நினைச்சு புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கே, எப்படின்னு கேக்குறேன். இது பாரு, முதல்ல உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு, அப்புறம் மத்தவங்கள பத்தி பேசலாம். அது இல்லைன்னா நான் வந்து நிறுத்து. பேப்பரை படி. எவன் அவன்? தலைவர், என் மாப்பிள்ள என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு வருஷமா பட்டணத்து பொண்ணோட சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருக்கு. இன்னைக்கு இவரு ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருந்திருக்காரு. இன்னைக்கு தான் அது எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் புடிச்சு இழுத்துட்டு வந்து நிக்கிறேன். தலைவர், தண்டனை கடுமையா இருக்கணும். இந்த கிராமத்துல எந்த ஒருத்தனும் பொண்ணுங்களோட கற்போட விளையாடும் போது இவனை நினைச்சு பார்க்கணும். என்னப்பா இதெல்லாம்? நீ கல்யாணம் ஆனவன் தானே? உன் மனைவியும் கர்ப்பமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பட்டணத்தை போட்டுக்கிட்டே என்னத்தை பார்த்த? இப்படி எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பம் நாசமாயிடாது? தலைவரே, நான் படிச்சவன். என் வீட்டாளுங்க சொத்து மேல இருக்கிற ஆசையில அந்த பட்டிக்காட்டை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. ஆனா அந்த பட்டணத்துக்காரி எனக்கு ஏத்த மாதிரி இருக்கா. அவளும் படிச்சவ தான். நீ சொல்றதும் சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் மனசு ஒத்து போகணும். உன்னோட மாப்பிள்ளையையும் பொண்ணையும் 1 மாசம் உன் வீட்லயே நீ வச்சுக்கணும். அதுவும் உன் கண் பார்வையில. அப்படியே உன் பொண்ணுக்கு புருஷனுக்கு எப்படிலாம் பணிவிட பண்ணணும்னு சொல்லி கொடு. நானா இந்த மானு கெட்டவன என் வீட்டுல வச்சுக்கணுமா? வேற ஒருத்தி கூட சுத்தினவன என்னால முடியாது. சொட்ட ரொம்ப கோவப்படுறானே. பட்டத்தோட நூலை எப்ப விடணும், எப்ப இழுக்கணுங்கிறத ஒரு பொண்ணோட தகப்பனா நீ தெரிஞ்சுக்கணும்ல. பிரிட்ஜு அண்ணா, எங்க போயிருந்தீங்க? இன்னைக்கு எனக்கு நலங்கு. நீங்க நலங்கு வைக்காம அந்த சம்பிரதாயம் எப்படி முடியுங்கிற? வா மாப்பிள்ள வா. அம்மா, அப்பா சாமான் லிஸ்ட கொடுத்துருந்தாரு. நான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை நீங்க அதை செக் பண்ணிட்டீங்கன்னா. நான் பாத்துக்கிறேன். இல்ல அது இது பாரு பப்ளு, உன்னோட பெரிய அண்ணா கூட இங்க வந்துட்டான். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னோட அண்ணா வந்து நலுங்க வச்சாதான் நான் குளிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போப்போ சீக்கிரம் குளி. இந்தாங்க. இது தெரியுது தெரியுது. அதெல்லாம் விடுங்கண்ணா. முதல்ல நீங்க எனக்கு நலங்கு வைங்க. வாங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்னுடைய அன்பான பாசமான தம்பிக்கு கல்யாணம்ல உனக்கு நலுங்கு வைக்காம இருப்பனா? இந்த பக்கம் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அப்புறம் ஒரு விஷயத்தை என்னைக்கும் மறக்காத. நீ இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி உன் மனைவியையும் சந்தோஷமா வச்சுக்க. ஓகே? ஏன்டா பூசுன? பூசிட்டானே.
உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. அதனால என் கல்யாணத்துல உங்களுக்கு நலங்கு வச்சிடுறேன். இங்க பாருங்க, இவதான் என்னோட வருங்கால பொண்டாட்டி. இப்பதான் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணா. ஏய் பப்ளு, போட்டோவெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சீக்கிரமா போய் குளி, இல்லைன்னா அம்மா வந்தா கோவப்படுவாங்க. அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க, ஆஹா. பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீ என் பேச்ச கேட்க மாட்டேன். ம்ஹும். சரி சரி. ம். எப்படி இருக்கா அவ? போதும் போதும், என் பொண்டாட்டி எந்த அளவுக்குலாம் பார்க்க கூடாது. அப்புறம் நான் காலையில மார்க்கெட்டு போயிருந்தேன்ல, அங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட வந்து, அதாவது என்னன்னா, அப்பா முதல் பையனை விட்டுட்டு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்றாருன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. கிராமத்துக்காரவங்களுக்குலாம் அறிவே இல்ல. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? யாரு கட்டிப்பாங்க? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிட்டீங்க. சாரி அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மை இதுதானே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாராவது நினைச்சா அவ முட்டாளா இருப்பா. ஆனா உங்களுக்கு தான் உண்மை நல்லா தெரியும்ல. கிராமத்துக்காரங்க இப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க. பப்ளு, இதோ வரேன். போயிட்டு வரேன்னா. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி இருந்தும் நீ வரல, என்ன பண்ணலாம் உன்ன? இப்படியே பேசிட்டு இருக்க போறியா இல்ல ஒருபடியா ஏதாவது? இந்த பொண்ணு இருக்காளே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எத்தனை தடவை ஃபோன் பண்றது, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. என்னதான் பண்றாளோ தெரியலையே. அட உமங், சொல்லுங்கம்மா. உங்க அக்கா வந்துட்டாளா? அட அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. அங்கதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மகாராணி இருக்காளே, நான் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்காளா? சரி வா பார்க்கலாம். ஊர்வி, ஊர்வி கதவை தர. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர்வி, என்னம்மா? நீ பாட்டுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வா. இதோ வரேன், ஒரு 5 நிமிஷம்மா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஐயோ அம்மா, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அக்கா கேட்கவே மாட்டாங்க. அவங்க இப்ப கல்யாணம் பொண்ணு, அதனால டைம் ஆகும். உனக்கு முந்திரி கொட்டை மாதிரி எல்லாம் தெரியும். நீ என் கூட வந்து உதவி பண்ணு. நீ விட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டல்ல? வேற வழி இல்ல டார்லிங். அவனோட போட்டோ பாத்தியா? எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். அதை எப்படி விட முடியும்? இங்க பாரு, என் பொறுமையை நீ சோதிக்காத. அவன் மட்டும் உன்னை தொட்டான்னா நான் அவனை கொன்னுடுவேன். அவனை கொல்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன கொல்லுடா. மறுபடியுமா? உங்க அம்மா வந்தாங்கன்னா கதவை உடைச்சிருவாங்க. உடைக்கட்டும், நீ உன் வேலையை பாரு. இந்தா அம்மா, இந்த டிஃபன். இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை உனக்கு தான் தெரியும்ல. இன்னைக்கு உன்னால இந்த சமூகமே எங்களை பார்த்து சிரிக்குது. இன்னைக்கு நலுங்க வைக்க போறோம். இப்ப நீ அங்க வந்தீன்னா எல்லாரும் எங்களை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. இது எங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடும். எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு தெரியுமா, நான் எப்பெல்லாம் உங்க கூடவும் அப்பா கூடவும் இருக்கணும், அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லை. இருந்தாலும் நீங்க தலை குனிகிற அளவுக்கு நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேம்மா.
நீங்க வருத்தப்படாதீங்க. நான் என் ரூம்குள்ளேயே இருந்துக்கிறேம்மா. நீங்களா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் வெளியே வரவே மாட்டேம்மா. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனோட அபசுகுணமான முகத்தோட என் முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கல்யாணம் முடியற வரைக்குமாவது வர வேணாம்னு சொல்லு. நீங்க என்ன பேசுறீங்க? வீட்ல விருந்தாளிங்க இருக்காங்க, யாராவது கேட்ட போறாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? நான் அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னைக்கு இவனாலதான் நிறைய சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வரல. இன்னைக்கு சாதாரணமா தான் நினைப்பாங்க, நாளைக்கு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜிஜினும் அவனோட குடும்பமும் என் தம்பி மகேஷோட குடும்பமும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது கல்யாண வீடு, இன்னும் பாதி விருந்தாளிங்க வரல, வீடு எப்படி களை கட்டும்? நான் என்னத்த சொல்றது, எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். சரி சரி விட்டு தள்ளு, இது கல்யாண வீடு, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். உடல் ஊனம் பிர்ஜுவோட வாழ்க்கையோட அங்கமா இருந்தது. வெளி ஆளுங்களும் சரி வீட்டு ஆளுங்களும் சரி எல்லாருமே இவனை ரொம்ப கேவலமா தான் பார்த்தாங்க. அம்மா அப்பா தம்பியோட அவமதிப்பை வெறுப்பை சகிச்சுக்கிட்டு சிரிக்கிறது மனசுக்குள்ள பிர்ஜுவோட புழுக்கத்தை அதிகமாக்கிக்கிட்டு இருந்தது. ஒரு பையனை செல்லமாவும் இன்னொரு பையனை வெறுப்பாவும் தான் பார்த்தாங்க. குடும்பத்துல இந்த மாதிரி சூழ்நிலைகள் உறவுகளை எப்ப காயப்படுத்தும்னு யாருக்குமே தெரியாது. இப்படி உள்ளுக்குள்ளேயே புழுங்கறதால பிர்ஜுவோட மனசு எவ்வளவு உடைஞ்சதுன்னு யாருமே புரிஞ்சுக்கல. வணக்கம், நான் தான் பிரகிருதி மெஹ்ரா. கிரைம் அலர்ட்டோட புது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். உணர்வுகளோட பிணைக்கப்பட்டிருக்கிற உறவுகள் சரி தவறோட எல்லைகளை மீறும் போது ஒரு மாதிரியான குழப்பங்கள் உருவாகுது. அந்த குழப்பங்களை தீர்க்கறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதோட உண்மையான முகத்தை பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இவன் அவசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் இவன் முகத்தை காட்ட வேண்டான்னு இவங்கிட்ட சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். அட முதல்ல நான் கட்டிக்க போறவள பாருங்க, பார்க்க தேவதையாட்டம் இருக்கா. ஊர்வி, உனக்கு என்ன மூளைகில குழம்பி போயிடுச்சா இல்ல பைத்தியமா? எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன். ஏன் ரூம் இவ்வளவு இருட்டா இருக்கு? சாரிம்மா, இன்னைக்கு பார்லர்ல ரொம்ப களைச்சு போயிட்டேன், அதான் தூங்கிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து நலங்குக்கு வேண்டியதெல்லாம் வந்துருச்சு. நீ என்னடான்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்க? ஐயோ என்னம்மா, இதுக்கு மேல பிறந்த வீட்டுல தூங்குற மாதிரி என்னால தூங்க முடியுமா? போதும் போதும் நடிக்காத, சீக்கிரமா வா வா. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. இந்த அபசகுணமான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி வர வேண்டான்னு எத்தனை தடவை சொல்றது? கல்யாணம் முடியற வரைக்கும் அவன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு தெளிவா சொன்னியா இல்லையா? எனக்கும் வயிற்றுச்சலா தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கிறதுக்கு சாகிறதே மேல். எல்லாமே மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா மக்களுடைய எண்ணங்கள் மட்டும் மாறவே இல்லை. எல்லாரையும் மாத்தியே ஆகணும். எல்லாரையும் மாத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எண்ணங்களை மாத்தணும். அவங்க சில தியாகங்களை செஞ்சாகணும். தியாகம் செய்யலன்னா செய்ய வைப்பேன். உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க முதல்ல கண்ணாடியில போய் முகத்தை பாருங்க. வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிட்டீங்க. என்ன அபசகுணம் இது? அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்களேன். அட கடவுளே, செத்து போன புறாவா? அதுவும் கல்யாண வீட்டு வாசல்ல வந்து கிடக்குது.
இது அபசகடமாச்சு. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நடந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நல்லது. அட இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னா எப்படி? நீ சும்மாருடா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? போதும் போதும், தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. சீமா, இங்க வா. செத்து போன இந்த பறவையை கொண்டு போய் வெளியே போடு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த வீட்ல இருப்ப, நாளைக்கு உன் புகுந்த வீட்டுக்கு போயிருவ. இங்க பாருங்க, நான் வராமல் இருக்க மாட்டேன். இந்த வீடு என்னோடது, எப்பவும் என்னோடதா தான் இருக்கும். இங்க பாருங்கம்மா, ஓவரா இந்த மாதிரி பேசி போர் அடிக்காதீங்க. நான் இப்ப எது சொன்னாலும் உனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு உண்மை மாறிடுமா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட உண்மையான வீடு அவளோட புகுந்த வீடு தான். உண்மையிலேயே பப்ளு ரொம்ப நல்ல பையன்தான். உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவான். பப்ளுவோட போட்டோவை பார்த்ததுமே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இவன் தான்னு. ஆனா அவங்க வீட்ல ரொம்ப நாளா எதுவுமே சொல்லாம இருந்ததுனால வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். நான் கூட தான் சம்மதம் சொல்லல. சும்மாரு, நீ சொல்ற வரைக்கும் காத்திருந்தா இப்ப இந்த கல்யாண ஏற்பாடு நடந்திருக்காது. உனக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளை நம்ம கையை விட்டு போயிருப்பாரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, வீடு சொத்து பத்து எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்களே சொத்தையும் மாப்பிளையும் கட்டிட்டு அழுங்க. ஆனா எனக்கு எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு. வாய் மூடி. இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்தது, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேங்கிறது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வரன் கிடைச்சிருக்கு. நீ என்னடா இப்படி பேசுற? உங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்கான். அவனை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு இருந்தது உன்னை பத்தின கவலை தான். அந்த கவலையும் போயிடுச்சு. அடடடடா, என் மதர் இந்தியா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஓகே? அப்புறம் நீங்க அழுததுனால இப்போ ஓடி போற பிளான் கேன்சல். சரிம்மா, பப்ளுக்கு ஒரு அண்ணன் இருக்காரே, அண்ணன் இருக்கும்போது எல்லா சொத்தும் இவருக்கு எப்படி வந்து சேரும் சொல்லுங்க? சீ, அந்த குள்ளனா? அவனை அவங்க அம்மா அப்பாவே புள்ளையா மதிக்கிறது இல்ல. அவன் கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதே நல்லதுதான், அபசகுணமா இல்லாம இருக்கு. கொஞ்சம் நெல்லு. சொல்லுங்கப்பா. நீ ஏன் வெளியே வந்த? ஒரு ரூமுக்கு போயிடு. அது வெளியூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு உருப்படியான வேலையை பண்றேன். இதை பார், கல்யாணம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இந்த பக்கம் வராது. போ இங்க இருந்து. என்னாச்சு பிர்ஜு? இன்னைக்கு உங்க வீட்ல கல்யாணம், இங்க டீ குடிக்க வந்திருக்க? இன்னைக்கு உங்க வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, ஆடி பாடி கொண்டாட வேண்டியதானே? எந்த வீட்லயாவது கல்யாணம் நடந்தா அந்த வீட்டுக்காரங்க வெளியே டீ குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு? அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியூர் போய்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, டிக்கெட் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ உன் தம்பி கல்யாணத்துக்கு நீ இங்க இருக்க மாட்டியா என்ன? நீ என்னப்பா பேசுற? ஒருத்தர் வீட்ல கல்யாணம் நடந்தா அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணுமா? கல்யாணத்துல எல்லாருமே கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை வெட்டிகளை யார் பாக்குறது? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாவம், வீட்டு ஆளுங்க ஏதோ காரணம் சொல்லி வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அகர்வால் சார். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. இருக்கட்டும். ஆமா, உங்க மூத்த பையன் எங்க காணோம்? எங்க போறான்? ஒரு வேலையா வெளியூர் போயிருக்கான். அப்படியா? முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, நான் இதை வந்துடுறேன். சரி, நல்லது. சரி.
அடடடடா, டைரக்டாவா? ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. இந்த மாதிரி முதலிரவெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. முதல்ல பேசுவோம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகேம்மா, உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. முதல்ல என் கிஃப்ட்டை கொடுங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? நான் உங்க மனைவி. மனைவிக்கு கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? உன்னை கிண்டல் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. வாவ், டைமண்ட் ரிங். ரொம்ப காஸ்ட்லி இல்ல? இது என் பொண்டாட்டிக்கான கிஃப்ட். அவ ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல. நீங்களே வாங்குனீங்களா? இல்ல, ரோட்ல கிடந்ததை எடுத்துட்டு வந்தேன். பப்ளு, இந்த மோதிரத்தை உன் மனைவிக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வாவ், தேங்க்யூ அண்ணா. நீ ஏன் இப்படி கேள்வி கேட்குறேன்னே தெரியல. இது என் மனைவிக்கான கிஃப்ட்னா அப்ப நான் தானே வாங்குவேன். தேங்க்ஸ். இப்போ வந்து உன் பக்கத்துல உட்காரலாம்ல? உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்ல இல்ல, நீங்க வந்து உட்காரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உன் கையில ரிங்க போட்டு வர, அதை எடு. உன் கைக்கு இந்த ரிங் எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது சரி, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார்ல, அவர் கல்யாணத்துக்கு வரலையா? அவரா? அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் வேலையா வெளியூர் போயிருக்காரு. அதோட அவர் இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் கூட அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் தர்றதில்ல. நீ இந்த நல்ல நேரத்தில் எதுக்கு அபசகுடமாக அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வேற ஏதாவது பேசுவோம். இப்போ பேசி முடிச்சாச்சு, பாலை குடிச்சிடலாம்ல? கண்டிப்பா. முதல்ல இந்த பாலை நீ குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு கொடு. அப்பதான் பால் எனக்கு அமிர்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நானும் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். வாவ், சோ ஸ்வீட். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டு தானே ஆகணும், அதனால சாப்பிட்ருவோம். அட, தண்ணி எங்க வச்சாங்க? இங்க பாரு, பாலை வச்சுட்டு தண்ணி வைக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் நில்லுங்க. இதோ 2 நிமிஷம். அட, திடீர்னு எங்க காணாம போனீங்க? இன்னைக்கு என் கல்யாண ஊர்வலத்துல நீங்க செம்மையா ஆடுவீங்கன்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் கூட உட்கார குழந்தைங்க தேவையே இல்லைன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிலா உங்களை உட்கார வச்சுப்பேன்ல. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அறிவு இருக்கா இல்லையா? பைத்தியம் பிடிச்சிருச்சா அண்ணா? பிரிட்ஜு, நீ என்ன இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவன் உன்னோட தம்பிடா.
பப்ளு பிர்ஜு, என்ன விஷயம்? அப்பா உங்களுக்கு கடைசி வணக்கம் சொல்ல வந்தேன். நீ என்ன சொல்ற? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. குட் பை. அட பிரிட்ஜுண்ணே, என்ன நேத்தி உங்களை கல்யாணத்துல பார்க்கவே முடியல? அதெல்லாம் விடுங்க விடுங்க விடுங்க. ஆ. முதல்ல இந்தாங்க இனிப்ப சாப்பிடுங்க. நம்ம சத்திரப்பட்டிக்கு போயிருந்தேன். இப்பதான் பஸ்ல வந்து இறங்குறேன். உங்க அண்ணன் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கான். நேத்தி கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்ததுண்ணே. ஒரு குறை நீங்க இல்லாதது மட்டும்தான். பரவாயில்ல விடுங்க. இப்ப போய் என் தம்பிய நான் மனசார வாழ்த்த போறேன். அட கண்டிப்பா வாழ்த்துங்கண்ணே, கூடவே நானும் வாழ்த்துனேன்னு சொல்லுங்க. வர வர வர. பப்ளு, கதவை துற பப்ளு. அப்பா கதவை துறங்க. அப்பா கதவை துறங்க. பன்சி மாமாவுக்கும் மதனுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். மதன் தம்பி சீக்கிரம் வா. ரொம்ப நேரமா கதவை தட்டுற, யாரும் திறக்க மாட்டாங்க. என்னன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கேன். அட என்ன பிரிட்ஜு அண்ணே, நீங்க கதவை சரியா தட்டுனீங்களா இல்லையா? நீங்களே தட்டுங்க. அட நீ ஓங்கி தட்டுப்பா. பெரியம்மா, ஐயா, கதவு திறங்க. அட பப்ளு, கதவு திறங்க. கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல. என்ன பண்றாங்க? பன்சி மாமா, ஒருவேளை எல்லாரும் வெளியே போயிருக்காங்களா என்ன? அட எங்கப்பா போயிருக்க போறாங்க? நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. களைப்பா தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பப்ளு தம்பிக்கு உள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருக்கும்பா? என்னப்பா அது, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு முதல்ல கதவு உடைக்கிற வழியை சரியா பாப்போம். சொன்னீங்க. நீங்க இப்படி வாங்க. உடைங்க உடைங்க. உடைங்கப்பா, உடைங்க. உடைங்க. பெரியம்மா, சீக்கிரமா துறங்க. பெரியம்மா, ஐயா, பப்ளு தம்பி, தம்பி. ஐயா, பெரியம்மா, அப்பா, ஐயா. அப்பா. பப்ளு தம்பி, பிர்ஜு அண்ணே, பிர்ஜு அண்ணே, அம்மா பப்ளு, அம்மா அம்மா, எப்படிமா இதெல்லாம் நடந்தது? பப்ளு பப்ளு பப்ளு, டேய் பப்ளு எந்திரிடா. அவன் என் தம்பி பப்ளு. அப்பா எந்திரிங்க. யாருப்பா உங்களை இப்படி பண்ணது? அப்பா உங்களுக்கு அப்பா இந்த நிலைமை. ஐயோ அப்பா. பப்ளு ராத்திரி முழுக்க வரவே இல்லையா? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. என்னாச்சு அங்கிள்? ஏன் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க? என்னாச்சு? ஒரு
ஊர்வசி ஊர்வசி என்ன மன்னிச்சிருமா. என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல. காப்பாத்த முடியலன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? என்னம்மா நீ வீட்டுக்குள்ள தானே இருந்திருக்க, என்ன நடந்ததுன்னு உனக்கு தானே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எதுவும் புரியலையே. பப்ளு உன் கூட தானே இருந்தான். பப்ளு ஏன் கூட தான் இருந்தாரு. ஆனா ராத்திரி எனக்கு தாகமா இருந்தனால தண்ணி கொண்டு வர போனாரு. போகும்போது வெளியில கதவை மூடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்காக காத்திருந்து கண்ணை செஞ்சுட்டேன். நானே இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். என்னப்பா இது இவ்வளவு நடந்திருக்கு, ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? யாரா சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் எல்லா ஆங்கிள்லயும் சோதனை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. யாருக்குமே பிர்ஜு மேல சந்தேகம் வரல. அதுக்கு 2 காரணங்கள் இருந்தது. முதல் காரணம், மர்டர் நடந்த சமயத்துல பிர்ஜு வீட்ல மட்டும் இல்ல, அந்த கிராமத்திலேயே இல்ல. 2வது காரணம், பிர்ஜுவோட உயரம் அந்த கொலைகாரன் செஞ்ச வேலையோட ஒத்து போகல. போலீஸோட இந்த யோசனை தான் பிர்ஜுக்கு சாதகமா அமைஞ்சது. ஆனா உண்மை என்னன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. பிர்ஜுவோட உடல் ரீதியான கோளாறுக்கு அவர் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. இந்த மாதிரி நிலையில அவர் குடும்பத்துக்கிட்டேந்து அவருக்கு அன்பு கிடைச்சிருக்கணும், சப்போர்ட் கிடைச்சிருக்கணும். ஆனா அவருக்கு கிடைச்சது அவமானமும் திட்டும் தான். அந்த அவமானம் தான் அவரோட வெறுப்புக்கு காரணமாச்சு. இருந்தாலும் பிர்ஜு அந்த வெறுப்பை சகிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவரால சகிச்சிட்டு இருக்க முடியல. குடும்பத்து மேல பிர்ஜுக்கு இருந்த கோபத்துக்கும் வெறுப்புக்குமான காரணம் ஒட்டும் மொத்தமா அவருடைய குடும்பம் தான்னு நான் ஆணித்தரமா சொல்லுவேன். சட்டத்தையே தன் கையில எடுத்துக்கிட்டு இப்படி வெறித்தனமா தன் குடும்பத்தையே கொலை செய்யற குற்றம் பிர்ஜுவோட நல்ல குணத்தையே அழிச்சிடுச்சு. அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க? வெறுப்போ அன்போ ஒருத்தனை என்ன வேணா செய்ய வைக்கும். இது வெளியாளுங்க வேலை மாதிரி தெரியல. வீட்ல 4 பேரு. பிர்ஜு அண்ண வேலையா வெளியூர் போயிட்டாரு. 3 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்தில் நான் இப்படி பேசுறது சரியில்லை தான். ஆனா உங்களுக்கும் பண்டின்ற பையனுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவங்க 2 பேரும் ஒன்னா சுத்துறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. இன்டர்நெட்ல இவங்க 2 பேர் போட்டோவும் இருக்கு. போதும் மதன், போதும். மத்த உங்க குடும்பத்து மேல சேத்த வாரி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்க குடும்பத்தை பாருங்க. பிர்ஜு அண்ணன், நான் கேள்விப்பட்டதை தான் சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, ஊர்வசியை தவிர இந்த வீட்ல வேற யார் இருந்தாங்க? கொலைக்காரன் ஊர்வசியை ஏன் கொல்லல? வீட்ல கதவு உள்பக்கம் தானே தாள் போட்டிருக்கு. நீங்களே சொல்லுங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல. நேத்து கல்யாணமாகி வந்தவ அதுக்குள்ள மாமியார் வீட்ல எல்லாரையும் கொன்னுடுவாளா? எங்களுக்கு அவங்க மேல கோவம் இருந்திருந்தா நாங்க ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்க போறோம்? என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எங்க நெருப்பெரியுதோ அங்கதாம்மா புகை வரும். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உங்க பொண்ணு தவிர. என் கேள்வி எல்லாம் இவங்க பொண்ணு எப்படி தப்பிச்சான்றதுதான். ஏன் பிர்ஜு இன்னும் உயிரோடு தானே இருக்காரு? அவரை யாரும் சந்தேகப்பட மாட்டேங்கிறீங்க? இவன் தான் இங்க இல்லவே இல்லையே. அவன் தம்பி கல்யாணத்துல கூட அவன் கலந்துக்கலையே. ஒருவேளை பிர்ஜு அண்ணன் இங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. பிர்ஜு அண்ணன் இந்த குடும்பத்தை ரொம்ப நல்லா, ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாரு. எங்க பிர்ஜு அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போதும் மதன், போதும். நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் நீ அமைதியா இரு. நேத்து தான் என் பொண்ணு கைக்கு மருதாணி வச்சிருந்தா. இன்னைக்கு இவ குங்குமத்தை எழுந்துட்டு நிக்கிறா. இனிமே என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? இதுக்கப்புறம் அவ எப்படி வாழ போறா? இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசுறது சரியில்லைதான். ஆனா என்ன பண்றது? காலம், நேரம், சூழ்நிலை எல்லாமே அப்படி அமைஞ்சு போச்சு. அதனால நான் உங்க எல்லார் முன்னாடியும், இந்த ஊர் தலைவர் முன்னாடியும் ஒரு விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். நான் ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். எனக்கு இதுல விருப்பம் இல்ல.
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படின்னா சரி. இதை பாருங்கம்மா, நீங்க உங்க பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போலாம். என் தம்பிய நம்பி வந்தவ வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொன்னேன். வாழ்க்கையில் அவ என்னைக்கும் திண்டாடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்கம்மா, நியாயமா பார்த்தா நீங்க பிரிட்ஜுவுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட விதவை பொண்ணோட பாரத்தை நீங்க சுமக்க வேணான்னு தான் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பொறுப்பான மாப்பிள்ள உங்களுக்கு எங்க கிடைப்பாங்க? உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த வீட்டோட வரவு செலவு பிசினஸ் எல்லாமே பிரிட்ஜு அண்ணன் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அட, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவளும் வாழ வெட்டியா வந்துட்டா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. பிரிட்ஜு மாதிரி ஒரு நல்லவர் உங்க வாழ்க்கையில எவனும் கிடைக்க மாட்டான். ஒன்னும் தேவையில்லை. நான் வாழ்நாள் முழுக்க பப்ளுவோட விதவி பொண்டாட்டியாவே வாழ்ந்துடுறேன். ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நான் பிர்ஜுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலமா. மறுபடியும் உன் வாழ்க்கையை சரி பண்ண கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. நீ நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்னால உன்னை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போக முடியாது. அம்மா, நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போறேம்மா. என் செலவு நானே பாத்துக்கிறேன். அப்ப இது வரைக்கும் ஏன் பண்ணல? அப்போ நீ வேலைக்கு போகணும், நீ சுதந்திரமா இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணு. அதுக்கு முன்னாடி நீ என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. அதுக்கப்புறம் இஷ்டப்படி செய். என்ன மன்னிச்சிடுங்க பிர்ஜு. என் பொண்ணுக்கு விவரம் பத்தல. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரிய மனசு பண்ணி என்னோட பொண்ணை நீங்க பொண்டாட்டியா மனசார ஏத்துக்கணும். சீமா, சீமா, இந்த ரூம் ஏன் இப்படி இருக்கு? அது பிரிட்ஜ் அண்ணன் தான் யாரும் இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் தான் இருக்கல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, தண்ணி கொண்டு வா, இதை க்ளீன் பண்ணிடலாம். இது பிரிட்ஜ் அண்ணனோட பிராஸ்லெட்.
இன்னைக்கு நான் உங்க ரூமுக்கு போயிருந்தேன். அங்க இருந்த கபோர்ட்ல எனக்கு ஒரு கத்தி கிடைச்சது. அத பார்த்த உடனே எனக்கு எதுவுமே புரியல. அந்த ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சீமா கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்ல. இப்ப நான் நேரடியாவே கேக்குறேன். பப்ளுவையும் மாமாவையும் அத்தையும் நீங்க தான் கொன்னீங்களா? கௌரவமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மதன் உன்னை பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். உன்னை பத்தியும் உன் பாய் ஃப்ரெண்ட பத்தியும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கேன். ஓ, இப்பதான் புரியுது நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி இருக்கேன்னு. நீ எப்படியாவது இந்த கொலையில என்ன சிக்க வச்சு என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமா ஒதுங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் நீயும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டும் என்னுடைய இந்த நிலம் சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்கல்ல. அதனாலதான் இந்த கொலைப்பழியை ஏன் மேல சுமத்துறியா நீ? நான் யார் மேலயும் பழி போடல. நீங்க சொல்றது பொய்ன்னு என்னால இப்பவே நிரூபிக்க முடியும். அதுக்காக என் உயிரே போனாலும் சரி. ஏய், என்ன பண்ற நீ? என்கிட்ட வராதீங்க. உண்மையை சொல்லுங்க, இல்லனா கொளுத்திக்குவேன். மரியாதை உண்மையை சொல்லுங்க. நீங்க நிரபராதின்னு எப்படி நிரூபிப்பீங்க? ஊர்வசி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த மாதிரிலாம் முட்டாள்தனம் எதுவும் பண்ணாத ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். வேண்டாம், சொன்னா கேளு. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் ஊர்வசி. வேண்டாம் ப்ளீஸ், இருமா. நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கிறேன். நான் உனக்காக என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து தரேன். உன்னோட கேவலமான வாயால என்னோட பேரை கூட நீ சொல்லாத. நல்லா நடிச்சு மொத்தமா எங்களை ஏமாத்திட்ட. நீ ஒரு கொலைகார. உன் சொந்த தம்பி, உன் அப்பா அம்மா எல்லாரையும் கொன்னுட்ட. அம்மா அப்பா தம்பி, அம்மா அப்பா தம்பிய பத்தி எல்லாம் நீ பேசாத. அவங்க எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? அம்மா அப்பா தம்பியும் அவங்க எல்லாரும் என்ன கேவலமான ஒரு ஜந்துவா பார்த்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? பேருக்கு தான் அது என் குடும்பம். ஆனா எப்பவுமே அவங்க எல்லாரும் என்ன கேவலப்படுத்துவாங்க, என்ன திட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. நல்லா பேச்ச மாத்தாத. அவங்க என்ன வேணா செஞ்சுக்கட்டும். அதுக்காக நீ என்ன பண்ண? எல்லாரையும் கொன்னுட்டல. நான் தான் அவங்கள கொன்னேன். அதுவும் இதே கையால அவங்க எல்லாரையும் குத்தி கொன்னேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ரிஜு, அசையாதீங்க. விடுங்க, விடுங்க, விடுங்க. நான் சொல்றத கேளு. நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன். ஐயோ, நீ ஏன் இப்படி பண்ண ஊர்வசி? நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன். சொன்னா கேளு ஊர்வசி. பிர்ஜுக்கு அவன் குடும்பத்து மேல இருந்த கோவமும் வெறுப்பும் நியாயம்தான். அதுக்காக ஒருத்தர் உயிரை பறிக்கிற உரிமை யாருக்குமே இல்ல. ஏன்னா யாருமே சட்டத்தை தன் கையில எடுத்துக்கவே கூடாது. இத மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம கையில 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஏன்னா அன்பு, மரியாதை, ஸ்நேகத்தோட வாழற உரிமை எல்லாருக்கும் சமமா கிடைச்சே ஆகணும். ஒருவேளை இயற்கை யாரோடவாவது விளையாடினா அவங்கள பார்த்து கேலி பண்ற உரிமை யாருக்குமே இல்ல. அவங்கள கேலி பண்றது மனித நேயத்தையே கேலி பண்றதுக்கு சமம். நாம மறுபடியும் இது போன்ற ஒரு உண்மை சம்பவத்தோட கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் மறக்காதீங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான